ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். Our loving greetings and wishes to each and every one of you in the precious name of our Lord and Savior Jesus Christ. லெந்து நாட்களுக்கான வேத பாடத்திற்கு நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். We lovingly invite you for the Lent days devotions. 1 ராஜாக்களின் புத்தகத்திலிருந்து நாம் தியானங்களை பெற்று வருகிறோம். We are receiving our devotions from the book of 1 Kings. கிறிஸ்துவும் கிறிஸ்துவினுடைய சிலுவையும் அந்த சிலுவையில் தொங்கின சிலுவை ராஜாவுமே நம்முடைய தியானத்தின் மையம் என்பதை நாம் ஏற்கனவே கேட்டுள்ளோம். We have already heard that the center of our devotion is Christ and the Christ who hung on the cross and also the Christ, the King of the cross. கர்த்தர் சாலமோனுக்கு தேவாலயத்தை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கிறார். And God gave permission for Solomon to build the temple of God. அந்த தேவாலயம் கட்டுவதற்கு லீபனோனில் கேதுரு மரங்களை வெட்டி அந்த கேதுரு மரத்தால் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. Now the command of God is that they need to bring the trees from Lebanon, that is the cedar trees from Lebanon, and build the temple of God from those cedar trees. இப்பொழுது இந்த கேதுரு மரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இதிலே கிறிஸ்துவும் அவருடைய பாவ நிவாரணமாகிய சிலுவை மரணமும் அடங்கியிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி நாம் கேட்க வேண்டும். Now, when you say the cedar trees, you need to ask a question that whether Christ and the propitiation for our sin is also included in this. ஏன் கேதுரு மரம் என்கிறதான கேள்வி நம் அனைவருக்கும் எழுப்பப்பட வேண்டிய ஒன்று. Now, the question that we all need to have is why the cedar tree? கேதுரு மரங்களை தேவாலயம் கட்டுவதற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிற கட்டளையை 1 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். And we read about the commandment of the Lord which says that he need to bring the cedar trees from Lebanon in 1 Kings chapter 5 and verse 6. ஆதலால் லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும். சீதோனியரை போல மரவெட்டு வேலை அறிந்தவர்கள் எங்களுக்குள்ளே ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும். அதற்காக என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடு இருப்பார்கள். நீர் சொல்வதின்படியெல்லாம் வேலைக்காரரின் சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லச் சொன்னான். Now therefore command thou that they hew me cedar trees out of Lebanon, and my servants shall be with thy servants, and unto thee will I give hire for thy servants according to all that thou shalt appoint. For thou knowest that there is not amongst us any that can skill to hew timber like unto the Sidonians. ஏன் கேதுரு மரம்? Why the cedar tree? கேதுரு மரத்தை கொண்டு தேவாலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் சாலமோன் ராஜா அவர்கள் யாரும் ஆச்சரியப்பட்டதாக தெரியவில்லை. And when God told them to build the temple of God with the cedar trees, neither King Solomon nor the people of Israel were astonished regarding that. ஏன், எதனால்? Why? கேதுரு மரம் தோராவில் சொல்லப்பட்ட ஒரு மரம். The cedar tree is a tree which is specified in the Torah. எதற்காக, எப்பொழுது, எங்கே தோராவில் சொல்லப்பட்டிருக்கிறது? Where and how and why is it specified in the Torah? லேவியராகமம் 14ஆம் அதிகாரம். Leviticus chapter 15. குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பு பிரமாணத்திலே கேதுரு கட்டை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். We all know that in the cleansing of the leper that the logs of the cedar trees was to be used. லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Let us hear Leviticus chapter 14 and verse 4. லேவியராகமம் 14:4. சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். Then the priest shall command to take for him that is to be cleansed 2 birds alive and clean and cedar wood and scarlet and hyssop. இங்க என்னெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி இந்த சுத்திகரிப்பு பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? So what are the things that is required for them to bring for cleansing?
உயிருள்ள 2 குருவிகள், 2 birds alive, ஒரு கேதுரு கட்டை, 1 cedar wood, அப்புறம் ஒரு சிவப்பு நூல், then a scarlet thread, அதற்கப்புறம் ஈசோப்பு தண்டு. then a hyssop. சோ இவைகளை வைத்துத்தான் ஒரு குஷ்டரோகி சுத்தமானதற்கு அவனுக்கான சடங்குகளை செய்து அவனை பாளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும். So using these, they will do the ceremony of cleansing for the leper, and then he will be brought inside the community. இப்போ ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்கிற விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருப்பதை தொடர்ந்துள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு புரியும். So as you read continuously the whole scripture, you can understand what are the things the Levite has to do. இப்போ முதல்ல வேதாகமத்திலே குஷ்டரோகம் என்கிறதான விஷயத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Firstly, what does the Bible say regarding leprosy? பொதுவாக ஒரு பாவத்திற்கான ஒரு மாதிரியாக அடையாளமாக குஷ்டரோகம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And you can find out that leprosy is usually used to symbolize sin. குஷ்டரோகத்தினால் ஒரு மனிதன் தீட்டுள்ளவனாக மாறுகிறான். A person becomes defiled because of leprosy. தீட்டுள்ள ஒரு மனிதன் பாளையத்துக்குள் இருக்க முடியாது. ஆகையினாலே குஷ்டரோகம் அவனை சமுதாயத்திலிருந்து மற்ற மக்களிலிருந்து தீட்டு என்ற காரணத்தினால வேறுபடுத்தி வைக்கிறது. A person with defilement, he cannot live among his community. So this defilement makes that person to stay outside the community, and we find out that he is separated from the community. குஷ்டரோகம் ஒரு தொற்று வியாதி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Leprosy is a contagious or a communicable disease. அதே சமயத்துல அந்த குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அவனுடைய சரீரத்திலேயே அது பரவ ஆரம்பிக்கும். But if a leprosy comes upon one person, we can find out that it will grow on that person in different places. இப்போ குஷ்டரோகம் வந்த மனிதன் தானாக அவனை சுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. So a leper cannot cleanse himself. இப்ப பாவம் என்ன செய்கிறது? So what does sin do? ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. It defiles a man. பாவம் ஒரு மனிதனை தனிமைப்படுத்தி அவனை கொண்டு போய் விடுகிறது. We find that sin ostracizes a person and takes him and keeps him alone. பாவம் ஒரு தொற்று வியாதி போல அடுத்தவர்களை தொற்றிக் கொள்ளுகிறது. And we find out that sin is also like a contagious disease, and it can. பாவம் அந்த மனிதனுக்குள்ளாகவே பெருகவும் செய்கிறது. And also sin spreads within a person. பாவத்தோடு இருக்கிற மனிதன் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பில்லை. And also there is no way that a person who is sinful can cleanse himself of his sin. இப்பொழுது இந்த காரியங்கள் நமக்கு சிலுவையினுடைய அவசியத்தை, முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. So these things make us to know about the necessity and the importance of the cross. சிலுவை எல்லாருக்கும் தேவையா? Does everyone need the cross? எப்படி குஷ்டரோகத்தினுடைய பிரமாணம் குஷ்டரோகிகள் அனைவருக்கும் தேவையோ அதே போல பாவிகள் அனைத்திற்குமே சிலுவை தேவை. Just as the ordinances of a leper is required to be followed by all the lepers, hence all the sinners require the cross. ரோமர் 3 அதிகாரம் 23வது வசனம் சொல்வதை வாசிக்க கேட்போம். Let us hear what Romans 3:23 say. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. For all have sinned and come short of the glory of God. வசனம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? எல்லோரும் பாவிகள் என்று சொல்லுகிறது. And it says all are sinners. எல்லா குஷ்டரோகிகளினுடைய சுத்திகரிப்பு பிரமாணத்திற்கு என்ன தேவைப்படுகிறது? What is required for the cleansing of all the lepers? உயிருள்ள 2 குருவிகள், 2 birds alive, ஒரு கேதுரு கட்டை, 1 log of cedar wood, ஒரு சிவப்பு நூல், 1 scarlet thread,
ஒரு ஈசோப்பு. and one hyssop. எல்லா பாவிகளும் சுத்திகரிக்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு என்ன தேவை? So what is required for all the sinners to be cleansed and be saved? லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் யாருக்கும் தேவை என்று சொன்னால் எல்லா பாவிகளுக்கும் தேவை. Whatever is mentioned in Leviticus chapter 14 is a requirement for all sinners. முதலாவது கேதுரு கட்டையை பாருங்க. First, let us see the cedar wood. கேதுரு மரம், The cedar tree, சிலுவை மரம். it is a cross. இப்ப கேதுரு மரத்தினுடைய தன்மையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வலிமையான மரம். Now, if you look at the quality of the cedar, it is a very strong tree. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா அது ரொம்ப நாளுக்கு உயிரோடு இருக்கும். அது கிட்டத்தட்ட 3000 வருடத்தின் பழமையான மரங்கள் எல்லாம் இன்றும் இருக்கிறது. It lives for a very long time. Even today, you can find trees which are more than 3,000 years old. ராஜரீகமான ஒரு மரம், ஏனென்று சொன்னால் அந்த மரத்தை வைத்துத்தான் அரண்மனையை கட்டினார்கள். And it is a very royal tree because the kings used that tree to build the palaces. அந்த மரத்தை வைத்து தேவாலயம் கட்டினபடினால் அதுக்கு ஆசாரியத்துவமும் இருக்கிறது என்று கூட நாம் வியாக்கியானம் செய்யலாம். And you can make an explanation saying that it is a very priestly tree because using that tree only they built the temple of God. குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பு பிரமாணத்திலே இந்த கேதுரு கட்டையை இரத்தத்தில் தோய்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in the cleansing process of a leper, it is specified that this cedar wood has to be dipped in the blood. அப்போ அந்த கேதுரு கட்டை ஒரு சுத்திகரிப்பு உபகரணமாக பயன்படுகிறது என்று சொன்னால் அதுதான் சரியான ஒரு வியாக்கியானம். So the correct explanation would be because the cedar log has to be dipped in the wood, it is a very correct instrument which is required. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கேதுரு கட்டையில உயிருள்ள குருவியினுடைய ரத்தத்தை அதிலே தோய்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is said one bird which is alive should be taken and its blood should be poured upon that cedar log. இதுல ஒரு குருவி கொல்லப்பட வேண்டும், ஒரு குருவி கொல்லப்படக்கூடாது. One bird has to be killed and another bird should not be killed. இப்ப அதனுடைய பொருள் என்னவென்று கேட்டீங்கன்னு சொன்னா மரித்த நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஜீவன் வருகிறது என்பதை இது புரிய வைக்கிறது. So what it actually specifies is the man who has been dead, now he receives back his life. இந்த கேதுரு மரம் கொல்லப்பட்ட குருவியினுடைய ரத்தம். Now this log of cedar wood and the blood of the bird which was killed. இது சிலுவையில் கிறிஸ்துநாதர் சிந்தின ரத்தத்தையும் குறிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that this denotes the cross and Jesus Christ who was killed on the cross. சிலுவை நம்முடைய பாவங்கள், சாபங்கள் இவைகள் அனைத்தையும் சுத்திகரிக்கும் சின்னமாக, கட்டையாக, மரமாக நமக்கு இருந்திருக்கிறது. So the cross has been a symbol of tree where our sins have been cleansed. மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கலாத்தியர் 3:13 அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சாபம் சிலுவையில் சுமந்து தீர்க்கப்பட்டது என்பதை பதிவு செய்கிறார். We find that in Galatians 3:13, Apostle Paul clearly says that anyone who is hanged on the cross becomes a curse. So we find out that the curse has been completely taken away in the cross. இப்ப இந்த சிவப்பு நூலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தோடு நாம் ஒப்பிடலாம். We can also compare the scarlet thread along with the blood of our Lord Jesus Christ. அந்த சிவப்பு என்பது ரத்தம், ஜீவன், பாவ நிவாரணம் இவைகளை நமக்கு புரிய வைக்கிறது. The color red denotes to us the blood, life and atonement. இப்ப இந்த நூலை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த கேதுரு மரத்தோடு சேர்த்து கட்ட வேண்டும். Now they need to tie this thread along with the cedar wood. இப்ப நமக்கு என்ன புரியுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த ரத்தம்
அந்த கட்டையோடு இணைந்து விடுகிறது என்பதைத்தான் நமக்கு புரிய வைக்கிறது. So, what we need to understand is that this blood makes us one with the wood. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வழிந்து ஓடுகிறது. The blood oozes from the body of our Lord Jesus Christ. ரட்சிப்பு என்பது அவருடைய பலியிலிருந்து ஒரு நாளும் பிரிக்கவே முடியாது. அவருடைய பலிதான் ரட்சிப்பு என்பதை நமக்கு புரிய வேண்டும். And we need to understand that we cannot separate salvation from sacrifice, because his sacrifice was the cause for our salvation. இப்பொழுது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை வாசிக்க கேட்போம். Now let us hear what Hebrews 9:22 say. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. And almost all things are by the law purged with blood, and without shedding of blood is no remission of sins. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதன் நிமித்தமே நமக்கு சுத்திகரிப்பின் பிரமாணம் நம்மிலே நிறைவேறினது. And we find out that without the shedding of blood, there is no remission for sin. And by the shedding of blood, the law of purging is fulfilled. சிவப்பு நூல் நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது? What does the scarlet brings to our mind? ரட்சிப்புக்கு கிரயம் செலுத்தப்பட வேண்டும். A price has to be paid for redemption. சுத்திகரிப்பு என்பது ரத்தம் வழிந்தோடுவதன் மூலமாக மட்டுமே, நம்முடைய முயற்சியினால் எதுவும் இல்லை. When you say cleansing, it is always only by the work of another person, and there is nothing that we can do on our own. இப்போ அதுல வர இன்னொரு விஷயத்தை பாருங்க, ஈசோப்பு. Now you look at another thing which comes there, that is the hyssop. இந்த கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம தோய்க்க வேண்டும். Now you need to dip it in the blood of Christ. யாத்திராகம புஸ்தகத்தில் ஈசோப்பினுடைய அந்த பணி என்ன, ஈசோப் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பஸ்காவினுடைய பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேலுக்கு சொல்லி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். And we know that in Exodus, when God gave them the rules regarding the observation of the Passover, we find out how they are to use that hyssop. பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம், பஸ்கா ஆட்டுக்குட்டியை அறுத்து அதனுடைய ரத்தத்தை எடுக்க வேண்டும். They need to slay the Passover lamb and collect its blood. அந்த எடுத்த ரத்தத்தை ஈசோப்பு கொழுந்துகளின் மூலமாகத்தான் நிலைக்கால் சட்டத்திலே தெளிக்க வேண்டும். And after they collected the blood using the branches of the hyssop, they need to dip it in the blood of the Passover lamb and apply it on their doorposts. சங்கீதக்காரனாகிய தாவீது பத்சேபாள் இடத்திலே பாவம் செய்ததற்கு பிறகு மன்னிப்பு வேண்டும் என்ற ஒரு மாபெரும் விண்ணப்பமாக 51ஆம் சங்கீதத்திலே அவர் ஏறெடுப்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். And we all know that after King David committed a sin with Bathsheba, we see how he takes a request unto God in Psalms 51. 51ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனத்தில் அவர் பயன்படுத்தும் வார்த்தைகளிலே ஈசோப்பு என்று வருவதை நீங்கள் கவனிக்கலாம். And in Psalms 51:7, you can find out of the petition that he say it takes unto God, you can find the word hyssop. வாசிக்க கேட்போம். 51ஆம் சங்கீதம் 7வது வசனம். Let us hear Psalms 51:7. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். Purge me with hyssop, and I shall be clean. Wash me, and I shall be whiter than snow. ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். And purge me with hyssop. சிலர் ஈசோப்புங்கிறது நம்ம பயன்படுத்துகிற இந்த ஹமாம் சோப்பு, ரெக் சோப்பு, இந்த மாதிரி ஒரு சோப்பு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. And some people think that hyssop is like the beauty soap that we use, that is like the hammam or Lux and so on. ஈசோப் என்பது ஒரு பூண்டு வகையான தாவரம்.
பெரும்பாலும் சுவரில் முளைக்கக்கூடிய ஒரு தாவரம். And hyssop belongs to the family of garlic. It mostly grows on walls. ஆக்சுவலா ஈசோப் வந்து ஒரு கிளென்சிங் ஏஜென்ட். ஆக்சுவலா And hyssop is a cleansing agent. எப்படி? How? கொஞ்சம் ஈசோப் எடுத்து நீங்க வாயில போட்டீங்கன்னு சொன்னா வயிற்றை சுத்தமாக கிளீன் பண்ணக்கூடிய ஒரு பூண்டு வகை தாவரம் தான் ஈசோப். And hyssop belongs to the family of garlic. That is, you need to take little leaves, and when you put it in your mouth and you chew it, it automatically cleanses your stomach. அப்ப அது பொதுவாகவே அதுக்கு அதனுடைய வேலையை சுத்தப்படுத்துறது தான். So its common or general duty is cleansing. இப்போ அந்த ஈசோப்பை பயன்படுத்தித்தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் நிலைக்கால் சட்டத்திலே எபிரேயர்களால் எகிப்தில் இருக்கும் பொழுது தெளிக்கப்பட்டது. And so using that hyssop, the Hebrews used it to apply or sprinkle the blood of the Passover lamb on the doorposts. ஒரு குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பு பிரமாணத்திலே ஈசோப்பு பயன்படுத்தப்பட வேண்டும். In the purification manner of a leper, the hyssop should be used. கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திலும் ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? How many of us know that even on the cross of our Lord Jesus, that hyssop was used? யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனம். John chapter 19 and verse 29. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டிக் கொடுத்தார்கள். Now there was set a vessel full of vinegar, and they filled a sponge with vinegar and put it upon hyssop and put it to his mouth. So இந்த வசனத்தை நீங்கள் கவனிங்க. So you please listen to this verse. காடியை எடுத்து என்ன பண்றாங்கன்னா ஈசோப்பு தண்டின் மேல வைத்து, இங்கே கடற்காளான் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஈசோப்பு தண்டில் தான் அந்த காடியவே அவருக்கு கொடுக்கிறார்கள். Now what they actually did was they put the vinegar in the hyssop and then only they give it to him. அதாவது அந்த கசப்பு கலந்த அந்த காடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உதடுகளுக்கு ஈசோப்பின் வழியாக கொடுக்கப்பட்டது. The sour and the bitter vinegar was mixed with the hyssop and was given to Christ. சிலுவை சுத்திகரிப்பை கொடுக்கிறது. The cross gives us cleansing. ஆனால் விசுவாசமே அதை நிறைவேற்ற உதவி செய்கிறது. But faith is the one which helps it fulfill. இந்த ரெண்டு பறவை பாருங்க. Now you look at the two birds. ஒன்னு மரணம், இன்னொன்று உயிர்த்தெழுதல். One is death, another is resurrection. ஒரு பறவை மரிக்கிறது, இன்னொரு பறவை மரிக்காமல் உயிரோடு இருக்கிறது. One bird dies while the other bird does not die, but it is still alive. லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 5, 6, 7 மூன்று வசனங்களை நிதானமாக வாசிக்க கேட்போம். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்லச் சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிடக் கடவன். And the priest shall command that one of the birds be killed in an earthen vessel over running water. And as for the living bird, he shall take it, and the cedar wood, and the scarlet, and the hyssop, and shall dip them and the living bird in the blood of the bird that was killed over the running water, and he shall sprinkle upon him that is to be cleansed from leprosy 7 times, and shall pronounce him clean, and shall let the living bird loose into the open field. இங்கே நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பறவை மரிக்கிறது,
Here, if you would have listened, you can find out that one bird dies, ஒரு பறவையினுடைய ரத்தத்தை தோய்த்ததற்கு பிறகு அந்த பறவை இன்னொரு பறவை பறக்க விடப்படுகிறது, இன்னொரு குருவி பறக்க விடப்படுகிறது. after the other bird is dipped in the blood of the bird that was killed, it is let loose to fly. ரெண்டையும் இயேசு கிறிஸ்துவே நிறைவேற்றுகிறார். And Jesus Christ himself fulfills both. இது கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலையும் அடையாளப்படுத்துகிறது. And this signifies the death and the resurrection of Christ. கிறிஸ்து மரித்தார், Christ died, கிறிஸ்து திரும்பவும் உயிரோடு எழுந்தார். and he resurrected. இப்ப இந்த உயிருள்ள குருவி என்ன செய்கிறது என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த மரித்த குருவியினுடைய ரத்தத்தை அது சுமந்து பல இடங்களுக்கும் எடுத்து செல்லுகிறது. Now what the bird which is alive does is, it carries the blood of the dead bird on itself and it flies to different places. அந்த உயிரோடு பறந்து செல்லுகிற குருவி நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்கிறதான வெற்றியின் செய்தியை நமக்கு சொல்லுகிறது. The message that the bird which flew away denotes or says unto us is that Christ is victorious and he rose from the dead. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் அதாவது இந்த குருவியினுடைய ரத்தத்தை சுமந்து சொல்லுகிற இன்னொரு குருவி கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை சுவிசேஷத்தை பூமி முழுவதற்கும் எடுத்து செல்கிறதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. The significance of the bird which is alive, which carries the blood of the dead bird, is that it carries the gospel of Jesus Christ along with his blood all over the world. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதற்கு பயன்படுத்த வேண்டிய நீர் ஊற்று நீர். The water which is to be used for this purification process is the spring water. அதாவது இந்த கொல்லப்படும் குருவி அந்த ஊற்று நீரில் தான் அது கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. And it is clearly specified that the bird which is to be killed has to be killed over the spring or the running water. இயேசுநாதர் சிலுவையில் இருக்கும் பொழுது அவருடைய ஈட்டினால விலாவினால் குத்துகிறார்கள். When Jesus Christ was hanging on the cross, they took the spear and pierced his side. வெளியே வருவது ரத்தமும் தண்ணீரும். And blood and water gushed out. ஒரு குருவி கொல்லப்படுகிறது, ரத்தம் வருகிறது, அது ஊற்று நீரில் கொல்லப்படுகிறது. அப்ப ஊற்று நீரும் தண்ணீரும் கிறிஸ்துவினுடைய சிலுவையிலே ஊற்று நீரும் தண்ணீருமே அவருடைய சரீரத்திலிருந்து பாய்ந்து ஓடி வந்தது என்பதை நமக்கு இது உணர்த்துகிறது. One bird is killed and it is killed over the running water and the blood is collected. So in the same manner, when Christ is killed, we find out that the blood and the water gushes out of his body, which denotes the spring water. சுத்திகரிப்பு என்பது இரத்தத்தின் மூலமாகவும் ஊற்று நீர், அதை நாம் ஜீவ தண்ணீர் என்று சொல்லலாம், இந்த இரண்டின் மூலமாகவே சுத்திகரிப்பு ஏற்படுகிறது. So this process of purification is done with the blood and also with the spring water, which can be called as the living water. இப்ப நீங்க கவனிங்க, இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த உயிர்ப்பிப்பு, உயிர்மீட்சி, ரெஸ்டரேஷன் நடைபெறுகிறது நீங்கள் கவனிக்கிறீர்கள். And here you can find out that restoration takes place. மன்னிப்பினுடைய அடையாளம் என்ன என்பதை நாம் கேட்க வேண்டும். Now you need to ask, what is the symbol of sign of forgiveness? We need to ask, what is the sign of forgiveness? திரும்பவும் சேர்த்துக் கொள்ளப்படுதல். And it is being restored back. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த நபருக்கு ஒரு பேர் கொடுக்கலாம், முன்னாள் குஷ்டரோகி. Now we can give a name to that person. You can call him as a former leper. அவர் திரும்பவுமாக பாளையத்திற்குள் நுழைகிறார். Now once again he comes into the camp. அதனால் அவர் திரும்பவுமாக தேவனை ஆராதிக்க முடிகிறது. And because of that, once again he is able to worship God.
அதனால் அவருடைய அடையாளம் திரும்பவும் மறுசீரமைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். So we understand that once again his symbol or his sign is being restored back unto him. சிலுவை உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்தது? What did the cross do to you and to me? தேவனை விட்டு தூரமாயிருந்தோம், தேவனுக்கும் நமக்கும் இடையே பகை இருந்தது. We were away from God and there was enmity between us and him. இந்த பகை சமாதானமான இடம், நம்மை சேர்த்து வைத்த இடம், பிதாவாகிய தேவனோடு சேர்த்து வைத்த இடம் சிலுவை, சேர்த்து வைத்தவர் சிலுவை ராஜா. And this enmity was taken away from us by Jesus, and the place where it was made peace is the cross. இப்பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Now let us hear 2 Corinthians chapter 5 and verse 18. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். And all things that are of God, who hath reconciled us to himself by Jesus Christ, and hath given to us the ministry of reconciliation. இயேசுநாதர் செய்த ஊழியமே ஒப்புரவாக்குகிற ஊழியம். And the ministry that Jesus Christ did was the ministry of reconciliation. சிலுவையும் சிலுவையில் தொங்கின சிலுவை ராஜாவும் நம்மை திரும்பவுமாக தேவனுடைய குடும்பத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார். The cross and the king who hung on the cross, he has brought us again to the family of God. நம்ம குடும்பத்துக்கு வெளியே இருந்தோம். We were outside the family. ஆனால் நம்மை திரும்பவுமாக தேவனுடைய குடும்பத்தோடு இணைத்து வைத்தது கேதுரு மரத்திற்கு ஒப்பாய் இருக்கிற சிலுவையும், அந்த சிலுவையில் சிந்தப்பட்ட சிலுவைநாதரின் இரத்தமே நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறது. It is the blood of the king of the cross who signifies the cedar wood, and he has brought us back again into the family of God. அப்போ இந்த சடங்காச்சாரம் ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறது. This ritual has made us to understand one thing. ஆனால் சிலுவை அதை நிறைவேற்றுகிறது. Cross is the one which fulfills it. நியாயப்பிரமாணத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு தேவை இருக்கிறது என்பதை நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. When we look at the law teaches to us that we have a requirement. ஆனால் அந்த தேவையை ஒரு நாளும் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றாது. But the law can never fulfill that requirement. நியாயப்பிரமாணத்தை பார்க்கும் பொழுது அப்பொழுதுதான் எனக்கு புரியும், நான் ஒரு குஷ்டரோகி, நான் ஒரு பாவி, நான் ஒரு வியாதிக்காரன் என்பதை அதுதான் எனக்கு காட்டி கொடுக்கிறது. The law is the one which points to me or shows me that I am a sinner, I am a leper, and I am a person who is in want. ஆனால் அது சுத்தப்படுத்தாது. But it cannot cleanse me. வியாதி இருக்கிறதாங்கிறது பிளட் டெஸ்ட்ல தெரியும். And you can find out through a blood test whether you have any disease. ஆனா அந்த பிளட் டெஸ்ட் அந்த வியாதியை சுகப்படுத்தாது. But the blood test would not heal or that blood test will not heal us of that disease. பிளட் டெஸ்ட் எடுத்துட்டாலே நம்ம வியாதி சுகமாயிரும் சொல்ல முடியுமா? Can we say just by taking that blood test that I'm healed of that disease? அந்த வியாதிக்கு மருந்து சாப்பிடணும். We need to take medicine for that sickness or disease. நியாயப்பிரமாணம் எனக்கு வியாதி இருக்கிறது என்பதை எனக்கு சொல்லுகிறது. The law tells me that I am sick and there is disease in me. இப்ப அந்த வியாதிக்கு மருந்து எங்கே இருக்கிறது? Now where is the medicine for that disease? சிலுவை ராஜாவின் ரத்தம். The cross and the king of the cross and the blood of the king of the cross. அந்த இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட கேதுருக்கட்டை என்பது சிலுவையில் கிறிஸ்துநாதர் சிந்தின இரத்தமே என்பதை நமக்கு புரிய வைக்கிறது.
So the cedar wood which is dipped in the blood signifies unto us that it is Christ who hung on the cross and it is his blood. இப்போ உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்டு பாருங்க, ஏன் தேவாலயத்தில் கேதுரு மரம்? Now you please ask within yourself why the temple should be built with the cedar wood. இந்த தேவாலயத்திற்குள் நுழையும் பொழுது அந்த கேதுரு மரம் கிறிஸ்துவினுடைய சிலுவையை ஞாபகப்படுத்த வேண்டும். When they enter into the temple, the cedar woods should bring to memory the cross which Jesus hung. அப்போ நான் சுத்திகரிக்கப்பட வேண்டியவன், சுத்திகரிப்பு சிலுவையில் தான் என்பதை ஒவ்வொரு முறையும் தேவாலயத்தினுடைய எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிற கேதுரு மரம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. So the cedar wood which is prevalent all over the temple, it signifies unto us that I need cleansing and I need to be atoned for my sins. அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறேன். So I'll give you an assignment. 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க படித்து பார்த்து கேதுரு மரத்தை எங்கேயெல்லாம் தேவாலயத்திலே எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற ஒரு பட்டியலை நீங்கள் தயார் செய்து பாருங்கள். And please make a list out of where are the cedar woods are mentioned in 1 Kings chapter 5 and 6 and how all it is used in the temple of God. கிறிஸ்துவே தேவாலயம். Christ is the temple. அதில் இருக்கிற ஒவ்வொரு கேதுருவும் கிறிஸ்துவினுடைய சிலுவையே. And each and every log of cedar wood in the temple denotes Christ on the cross. ஒவ்வொரு நாளும் செலுத்தப்படுகிற பலியினுடைய அடையாளம் கிறிஸ்து. And when daily sacrifices are made in the temple of God, it denotes Christ. அந்த பலியில் சிந்தப்படுகிற ரத்தம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் அடையாளம். And the blood which is shed because of that sacrifice denotes the blood of Christ. கேதுரு மரமாகிய சிலுவையில் தொங்கின சிலுவை ராஜா உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தினார், குடும்பத்திற்குள்ளாக கொண்டு வந்தார், ஜீவனை திரும்பவும் கொடுத்தார். And Christ who hung on the cross, which denotes the cedar wood, he cleansed us of our sin and he brought back life into us and he brought us back into the family. சிலுவை ராஜாவிற்கு நன்றி சொல்ல ஆயத்தமாகலாமா? Now let us get ready to give thanks to the King of the cross. ஜெபிப்போம். Let us pray. இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, Our gracious Father who abounds in mercy, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகிறோம். Lord, we thank you for this blessed time. இந்த அற்புதமான நேரத்திலே கேதுரு மரத்தினுடைய காரியங்களை சிலுவையோடு ஒப்பிடுவதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you for this wonderful time because here you taught us how to compare the cedar wood along with the cross. சிலுவையே எங்களுடைய வாழ்வின் மேன்மையும் ஆசீர்வாதமும் தஞ்சமும் அடைக்கலமுமாய் இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you that the cross is the greatness of our life and it is a place where we can hide and it is our dwelling place. சிலுவை எங்களுக்கு ஜீவனை தந்தது. Cross gave us life. சிலுவை எங்களை சமாதானத்திற்குள்ளாக கொண்டு வந்தது. And cross brought us back to peace. சிலுவை எங்களை தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாக ஒன்றிணைத்தது. And the cross made us one with the family of God. சிலுவையில் தொங்கின நீர் ஒருவர் மட்டுமே ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா என்பதை நாங்கள் அறிக்கை செய்ய விரும்புகிறோம். Lord, we want to confess that you who hung on the cross is the King of Kings and he is the King of all kings. இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. We pray that you will bless each and everyone who has participated in this prayer bountifully. பாவத்தில் இருக்கிறேனே என்கிற கவலையோடு இருக்கிற மக்களுக்கு கேதுரு மரம் இருக்கிறது என்கிறதான சந்தோஷமான செய்தி கிடைத்திருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you because those who are saddened because their life is in sin, that they hear the good news that they have a cedar tree. கேதுரு மரத்திற்காய், சிலுவை மரத்திற்காய் நன்றி.
Thank you for the cedar tree and the cross, which is the tree. துதி கனமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். We offer you the glory, honor, and praise. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. We ask this in the name of our Lord Jesus Christ. ஆமென், ஆமென். Amen. தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். May the grace of God and peace abound. Shalom.